இந்த மியூசிக் டைரக்டர்லாம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அவார்டு இருந்தா அது அப்படியே தூக்கி அனிருத் மாமா காலில் வைங்க. அப்படி இருந்துச்சு இந்த படத்தோட பிஜிஎம் ஸ்கோரிங் எல்லாமே தெருக்கி விட்டுருந்தாரு. டிசி இந்த படத்தை நான் இப்போ தேட்டர்ல பார்த்து வந்தேன். இந்த படத்தோட ஒன்னே சொன்னா நம்ம லோக்கி மாமாவோட பாஸ் அவரை வந்து போலீஸ் ஆஃபீஸர் கொண்டுடுறாங்க. அவர் கொண்டதுக்காக நம்ம லோக்கி மாமா வந்து ஒரு பெரிய ரிவெஞ்ச் எடுக்காரு. அந்த ரிவெஞ்சுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த ரிவெஞ்ச் எப்படிலாம் எடுத்தாங்க, இதான் அந்த படத்தோட ஒன்னே சொல்லியா இருக்கு. படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அந்த படத்தோட இருக்கிற விசுவல்ஸ் மேக்கிங் ஃபைட் சீன் எல்லாமே பிளாஸ் பண்ணிருப்பாங்க. அது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வரும். அப்பதான் அந்த ராகா ஃப்ரீவெஞ்சோட பிஜிஎம் ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த ஃபைட் சீன்ல போட்டு ஒருத்தனை குத்தி கிழிச்சிருந்தது அப்படியே தேட்டர் பிளாஸ் வந்து தெருக்கி விட்டுருந்தாங்க. இந்த படத்துல வந்து லோக்கி மாமா வந்து ஒரு சாதாரண ஒரு டேரக்டர் மாதிரி எந்த ஃபீலுமே வரல. ஒரு புது முகத்தை ஒரு புது ஆக்டரை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஈஸியா நம்மளோட கனெக்டாவும் சேர்ந்தாரு. நல்லா சூப்பராகவுமே நடிச்சிருந்தாரு. லோக்கி மாமாவோட ஆக்ஷன்ல குறைய சொல்ல முடியாது. இதெல்லாம் தாண்டி அனிருத் மாமா அவரை தெருக்கி விட்டுருந்தாரு படத்துல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பிஜிஎம் தான். எந்த பிஜிஎம் கொண்டாடுறது, எந்த பிஜிஎம் ஸ்டோரி வைக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு போட்டு தெருக்கி விட்டுருந்தாங்க. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா, நல்லா ஸ்பைசின் படம்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்களுக்கு இந்த படம் நல்லா ஒத்து வாச்சா இருக்கும். மியூசிக்கா நம்ம விரும்பி கேட்பேன் அப்படிங்களுக்கு இந்த படம் ஒத்து வாச்சா தான் இருக்கும். ஆனா எனக்கு ஸ்பைசினே சுத்தமா பிடிக்காது, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு மூவிஸ் பார்க்க மாட்டேன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.